புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விஜய் கிட்ட போயிட்டேன், ப்ளீஸ் வந்துடுங்க. போனில் கதறி அழுத செங்கோட்டையன் டிடிவி தினகரன் போட்டு உடைத்த அதிர்ச்சி உண்மைகள் என்ன நடந்தது தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக அரசியல்ல தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா தற்போது சூடு பிடிச்சிருக்கு. அதிமுகவுடைய முன்னாள் மூத்த தலைவரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகியுமான செங்கோட்டையன் குறித்து அமமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது பற்றி டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, செங்கோட்டையன் அண்ணன் அதிமுகவை விட்டு வெளியே போகும் முடிவை எடுத்துவிட்டு என்னிடம் சொல்லிட்டு தான் போனாரு. நீண்ட நாட்களாகவே என்னை விஜய் கட்சிக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாவதற்கு முன்பு வரை என்னிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் என்று தெரிவித்திருக்காரு டிடிவி தினகரன். மிக முக்கியமாக செங்கோட்டையன் தன்னையும் அதிமுகவிற்கு அழைக்க பயன்படுத்திய அந்த முறையை பற்றியும் டிடிவி தினகரன் வெளிப்படையாக உடைத்திருக்கிறாரு. விஜயை நம்பி நான் போயிட்டேன், ப்ளீஸ் நீங்களும் வந்துடுங்க என அண்ணன் செங்கோட்டையன் என்னிடம் கெஞ்சினார். இளவு வீட்டில் பெண்கள் கூட அப்படி அழமாட்டாங்க. அப்படி அழுது என்னை கூப்பிட்டார். ஆனால் கூட்டணி அறிவிக்கப்பட்ட பிறகு நான் போன் செய்த போது அவர் எடுக்கவே இல்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் டிடிவி தினகரன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் உடனடியாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றார். அதிமுகவின் தூண்களில் ஒருவராக கருதப்பட்ட அவர் விஜய் கட்சிக்கு சென்றது ஏற்கனவே பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில டிடிவி தினகரனையும் அவர் அந்த கட்சிக்கு இழுக்க முயற்சித்தார் என்பதோ, அதற்காக கண்ணீர் விட்டு கதறி கெஞ்சி அழுதிருக்கின்றார் அப்படின்ற விஷயங்களையும் டிடிவி தினகரனை தற்போது போட்டு உடைத்திருக்கின்றார். டிடிவி தினகரனுடைய இந்த பரபரப்பான குற்றச்சாட்டு, இந்த பரபரப்பான அதிர்ச்சியான தகவல், இது சம்பந்தமாக செங்கோட்டையன் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. இருந்தாலும் தாவேகாவின் மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வரக்கூடிய செங்கோட்டையன் வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் வெற்றிக்காக தீவிரமாக பணியாற்றி வருகிறார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்ற மாதிரி, ஐயோ நான் போயிட்டேன் நீங்களும் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் டிடிவி தினகரனுக்கு போன் செய்து கெஞ்சி கதறி அழுததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.